ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் கேட்டு அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்றைய ஆடியோ தொகுப்பில் தோஷங்களை போக்கும் பைரவர் பூஜை என்ற ஆடியோ பதிவை வெளியிடுகிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு அனைவரும் பலன் அடையுங்கள். பொதுவாக ஜோதிட ரீதியாக தோஷங்கள் செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், நாகதோஷம், சந்திர தோஷம், சூரிய தோஷம், சனி தோஷம், இப்படி தோஷங்களிலே ராகு கேது தோஷம், இப்படி பல தோஷங்கள் இருக்கிறது. இந்த தோஷங்களை எல்லாம் போக்குவதற்கு நாம் பைரவர் இறைவனை பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் விலகி வாழ்க்கை வளமானதாகவும் செழிப்பானதாகவும் சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர் அனைவரும் மதிக்கும்படியும் செல்வாக்குடனும் நம்மால் இருக்க முடியும். ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய திங்கட்கிழமை சங்கட சதுர்த்தி உள்ள நாளில் தர்மபுரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை தட்சிண காசி காலபைரவருக்கு நேர்த்திய மலர் மாலை அணிவித்து புனுகு பூசி ஐங்கரியம் பாசம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னமிட்டும் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் ஜாதகருக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் போகும். செவ்வாய்க்கிழமை நாளில் ராகு காலத்தில் அதியமான் கோட்டை தட்சிண காசி காலபைரவருக்கு மாலை அணிவித்து புனுகு பூசி துவரம்பருப்பு கலந்த அன்னம் செம்மாதுளை படையலிட்டு அர்ச்சனை செய்து வர சகோதர ஒற்றுமைகள் 100% ஏற்படும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வெற்றி மேல் வந்து அந்த ஜாதகருக்கு குமியும். செவ்வாய்க்கிழமை நாளில் அதியமான் கோட்டை தட்சிணகாசி காலபைரவருக்கு சிவப்பு குங்குமம் கலந்த நீரால் அபிஷேகம் செய்து எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து புனுகு பூசி எலுமிச்சஞ்சாறு பழத்தில் நெய்தீபமிட்டு வேக வைத்த செங்கிழங்கு கலந்த பாலும் மாதுளம்பழம் அர்ச்சனை செய்து வர அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் எல்லாம் விலகி
ஜாதகர் வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷங்களையும் அடைவார். புதன் நாளில் அதியமான் கோட்டையில் வீற்றிருக்கக்கூடிய தட்சிண காசி காலபைரவருக்கு மறிக்கொழுந்து மாலை அணிவித்து தொடர்ந்து அர்ச்சனை செய்தால் சில ஜாதகர்களுக்கு கல்வியால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பிறகு அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதற்கு அடுத்தபடியாக வியாபாரத்தில் புதன்கிழமை காலை 10 மணிக்கு இருந்து 12 மணி வரை அதியமான் கோட்டை பைரவருக்கு தொடர்ந்து அர்ச்சனை செய்து தன்னிடம் கிடைக்கக்கூடிய பொருள்களை பிறருக்கு அன்னதானமாக வழங்கினால் வியாபாரத்தில் வெற்றி வாகை சூடி அனைவராலும் எல்லாராலும் போற்றும்படியும் புகழும்படியும் ஜாதகர் வியாபாரத்தில் அதிக லாபம் சம்பாதிப்பார் என்பது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். ஒரு ஜாதகருக்கு நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்குள் தட்சிண காசி கால பைரவருக்கு நடைபெறக்கூடிய சந்தனக்காப்பு விழாவில் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வர வேண்டும். அப்படி அர்ச்சனை செய்யக்கூடிய ஜாதகருக்கு விரைவில் அவர்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் என்பது 100% ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வாக நாம் இன்றளவும் பார்க்க முடிகின்றது. ஆக அதற்கு அடுத்தபடியாக நாகதோஷம் உடைய ஜாதகர்களுக்கு திருமணமானது கைகூடி பல முறை தடைபெற்று நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் தட்சிண காசி காலபைரவருக்கு பாலபிஷேகம் செய்து புனுகு பூசி நாகலிங்க மாலை அணிவித்து பால் சாதம் நைவேத்தியம் படைத்து தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர அதன் மூலமாக அந்த ஜாதகருக்கு உடைய நாகதோஷமானது முற்றிலுமாக நீங்கி அவருக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணத்தின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லற வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அருகே உள்ள பாம்பு புற்றில் ஒரு முட்டையின் மேல் பகுதியில் உடைத்து வைக்க வேண்டும். அதன் மூலமாகவும் அந்த ஜாதகர்களுக்கு நாகதோஷம் உடைய ஜாதகர்களுக்கு நிச்சயமாக அந்த நாகதோஷமானது நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பார்கள். ஆக இந்த
பைரவர் பூஜையை தவறாமல் கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் சகல சைபோகங்களும் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். தர்மபுரி மாவட்டம் தர்மபுரிக்கு அருகாமையிலேயே இந்த அதியமான் கோட்டை தட்சிண கால பைரவர் கோவில் மன்னருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு இன்று வரையும் வழிபாட்டுக்கு உரிய தலமாக சிறப்பாக விளங்கி வருகிறது. பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து மனமுருகி வேண்டுதல் வைக்கிறார்கள். அந்த வேண்டுதல் அனைத்தும் காலபைரவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் அந்த கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. அனைத்து தோஷங்களும் தட்சிண கால பைரவரை வழிபடுபவர்களுக்கு நீங்குகிறது. இந்த வீடியோ பதிவை கேட்ட அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.